கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகள் யாவருக்கும் உயிர்த்தெழுந்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு நாமத்திலே எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். சில வாரங்களாக இந்த வேலையிலே நமக்கு தடை இருந்ததுக்காக நாம் அறிந்திருக்கிறோம். கர்த்தர் நம்மை பொறுத்து கொள்ளட்டும். இந்த நாளில் நமக்கு ஒரு நல்ல சூழ்நிலையை கொடுத்திருப்பதற்காக கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படுவாராக. வெளிப்படுத்தல் நாம் 13ஆம் அதிகாரம் வசன ஆய்வுக்காக செல்கிறோம். வெளிப்படுத்தல் 13:1 பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன். அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் கொம்புகளின் மேல் 10 முடிகளும் அதன் தலைகளின் மேல் தூசணமான நாமும் இருந்தன. வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் தன்னுடைய தரிசனத்தில் யோவான் கடற்கரை மணலின் மேல் நின்றார். அப்பொழுது அவர் சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டான். அந்த மிருகத்தினுடைய விவரமானது 7 தலைகள் 10 கொம்புகள் இருந்தன. அதன் கொம்புகளின் மேல் 10 முடிகளும் அதன் தலைகளின் மேலே தூசணமான நாமம் இருந்தன. இந்த மிருகத்தின் 7 தலைகளும் 10 கொம்புகளும் நமக்கு வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நாம் பார்த்து 7 தலைகளும் 10 கொம்புகளுடைய வலுசற்பத்தை காட்டுவதாக உள்ளது. தூசணம் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது, அதை நாம் பின்னாடி பார்ப்போம். 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசி கேட்போம். அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் 7 முடிகளையும் உடைய சிவப்பான வலுசற்பம் இருந்தது. அந்த வலுசற்பமானது என்னவென்று விவரிக்கப்படுகிறது என்றால் சாத்தான் என்று சொல்லப்படுகிறது. வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 9வது வசனம், உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலுசற்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழத்தள்ளப்பட்டது. அதனோட கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். இதனுடைய விவரம் எல்லாம் நாம் முன்பே பார்த்து விட்டோம். சரி, அப்படியானால் இது சாத்தான் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் வெளிப்படுத்தல் 12:9 ஒரு வித்தியாசம் யாதெனில், சாத்தான் தன்னுடைய 7 தலைகளின் மேல் 7 கொம்புகளை உடையதாய் இருக்கிறது என்று விவரிக்கப்பட்டுள்ளது. ஒரு குறிப்பிடத்தக்க காரியம். இந்த தூசணம் அப்படிங்கிற வார்த்தை இந்த சர்ப்பத்தை பற்றி பயன்படுத்துவதில்லை. உருவகமாக வேறொன்றுக்கும் அருவருப்புகள் பயன்படுத்தப்படுது. வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் 3-6 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வலுசற்பத்தை பற்றினது அல்ல, ஒரு அருவருப்பான காரியங்களுக்கு தொடர்பாக நான் வாசிக்கிறேன். ஆவிக்குள் என்னை வனாந்தரத்திற்கு கொண்டு போனான். அப்பொழுது 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதும் தூசணமான நாமங்களால் நிறைந்ததுமான சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறியிருக்க கண்டேன். அந்த ஸ்திரீ இரத்தாம்பரமும் சிவப்பான ஆடையும் தரித்த பொன்னினாலும் ரத்தினங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு தன் வேசித்தனமாகிய அருவருப்புகளாலும் அசுத்தங்களாலும் நிறைந்த பொற்பாத்திரத்தை தன் கையிலே பிடித்திருந்தார். மேலும் ரகசியம், மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் இருந்தது. அந்த ஸ்திரீ பரிசுத்தவானின் இரத்தத்தினாலும் இயேசுவினுடைய சாட்சிகளின் இரத்தத்தினாலும் வெறி கொண்டிருக்கிறதை கண்டேன். அவளை கண்டு நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். இது எதுக்காக படித்தோம்னா, அந்த தூசணமான அதுக்காக படித்தோம். இது வேற ஒரு காட்சி, இது வேற காட்சி. பொதுவாக தூசணமான அப்படின்னாலே ஒரு அருவருப்பான நிகழ்ச்சியை தான் அது குறிக்கிறது. வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் அந்த மிருகத்திற்கு அதிகாரம் யார் கொடுத்தது அல்லது எங்கிருந்து வந்தது? அந்த மிருகத்தை நம்ம பார்த்துட்டோம், அதனுடைய தோற்றத்தை பார்த்துட்டோம். அந்த மிருகம் யாரு அப்படிங்கிறதையும் கொஞ்சம் சொல்லியிருக்கிறோம். இது மிருகத்திற்கு இப்ப அதிகாரம் எங்கிருந்து வந்துச்சு அல்லது யாரு கொடுத்தது வெளிப்படையாக தான் இருக்கு. 13:2 நம்ம வாசிப்போம்.
நான் கண்ட மிருகம் சிறுத்தையைப் போல் இருந்தது. அதன் கால்கள் கரடியின் கால்களைப் போலவும் அதன் வாய் சிங்கத்தின் வாய் போலவும் இருந்தன. வலுசற்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது. அப்போ அந்த மிருகம் அப்படின்னா உருவகமா நாம ஏற்கனவே சில ராஜ்யங்களை குறிக்கிறதாக தான் நம்ம பார்த்துருக்கிறோம். அப்படிதான் அது பொருந்தி போறதாகவும் நம்ம பார்த்துருக்கிறோம். ஆனா அதுக்கு அதிகாரம் எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னு பார்க்கும் பொழுது வலுசற்பமிடமிருந்து தான் வந்திருக்குது. அதாவது சாத்தானிடமிருந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இது எப்படி இது கிடைக்கிறது? எப்படி சில மக்கள் பொய் சொல்றாங்க, திருடுறாங்க, ஏமாற்றுறாங்க, அவங்க எப்படி பணக்காரராகிறாங்க? தேவன் இல்லைன்றாங்க, அவங்க எப்படி பணக்காரங்க ஆகுறாங்க? எப்படி இவங்களுக்கெல்லாம் பணம் கிடைக்குது? எப்படி சம்பாதிக்கிறாங்க? எப்படி இவ்வளவு உயர்வான பூமிக்குரிய வகையில் தோற்றத்தில் பயங்கரமான பணம் சம்பாதிக்கிற மனுஷங்களா இருக்காங்க? எப்படி இருக்காங்க? இதெல்லாம் எங்கிருந்து வருது பாருங்க. சங்கீதம் 73 நாம் வாசித்திருக்கிறோம். அவன் துன்மார்க்கனுக்கு அவன் விரும்பினது தாராளமா கொடுக்கப்படுது. தண்ணீர் பரிபூர்ணமா சுரந்து வருது. தேவன் இல்லாம எந்த ஒரு காரியம் நடக்கிறது இல்லை. ஒப்பு கொடுக்கிறது. எதை விரும்புகிறோமோ, ரோமர் 6:16 நமக்கு நினைவு இருக்கிறதா? மரணத்துக்கு ஏதுவானால பாவத்துக்கானாலும் சரி, நீதிக்கு ஏதுவான ஜீவனுக்கானாலும் சரி, எதற்கு அடிமைகளாக நம்மை ஒப்பு கொடுக்கிறோமோ அதற்கு அடிமைகளாக போகிறோம் சொன்னார். அப்ப இது என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம எதை விரும்புகிறோமோ அதற்கு கீழாக நம்ம போயிடுவோம். ஒப்பு கொடுக்கிறோம். அப்ப எனக்கு நீதியின் மார்க்கம் வேண்டாம் அல்லது பணம் சம்பாதிக்கிற வேணும் அப்படின்னு நம்ம நினைச்சா கூட நம்ம அதுக்கு போயிட முடியும். எப்படி போயிட முடியும்? நமக்கு அது ஆதாரம் இருக்குதா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். கேள்வி என்னன்னா, அந்த மிருகத்திற்கு அதிகாரம் யார் கொடுத்தது அல்லது எங்கிருந்து வந்துச்சு? சரி, அப்படியானா இந்த வல்லமையே இந்த சாத்தானு கொடுக்க அதிகாரம் இருக்கா? இது எங்கிருந்து வந்துச்சு? இது நம்ம கொஞ்சம் கவனமா நம்ம பார்ப்போம். கண்டிப்பா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்திருக்கிறோம். உலகமும் வானமும் பூமியும் ஆளுகை செய்ய பிதாவிடமிருந்து இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அதிகாரம் இருக்குன்னு பார்த்தோம். ஆனா யெகோவா மக்களுடைய தவறான புரிந்து கொள்ளுதலையும் நம்ம முன்னுரையான பாடங்கள்ல பார்த்திருக்கிறோம். அவங்க நினைக்கிறது மாதிரி பிசாசின் உலகம் முழுவதும் பிசாசினுடைய கட்டுப்பாட்டில் அல்லது பிசாசுல தான் அந்த அதிகாரம் இருக்கிறது, இப்போ உலகத்தை பிசாசு தான் ஆள்றான் அப்படின்ற கூற்று சரியானதாக இல்லை. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் இருக்கிறது. தானியேல் புஸ்தகம் படிக்கும் போது நம்ம அதுக்கான நிறைய நிரூபணங்களை அந்த பாடத்தில் படிக்கும்போது படிச்சிருக்கிறோம். அதிகாரங்கள் தேவனால் வருகிறது. ரோமர் 13 கூட வாசிச்சிருக்கணும். அப்படியானா இது தவறான புரிந்து கொள்ளுதலாக இருக்கிறது. சரி, எப்படி இவங்களுக்கு கிடைக்குது? எப்படி சில மக்கள் இப்படியாக போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 தீமோத்தேயு 2:26 பிசாசானவனுடைய இச்சையின்படி, அதை இச்சைன்னா ஆசை, விருப்பம், இது மாதிரி வார்த்தைங்க. அது இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாகவும் சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்கணும். இந்த மனிதர்களுக்கு ஏன் அவங்களுக்கு சாந்தமா உபதேசிக்கணும்னா, பிசாசானவனுடைய விருப்பத்தின்படி அல்லது ஆசையின்படி செய்ய அவங்க பிடிபட்டிருக்காங்க. அப்போ யாரெல்லாம் அதற்கு கீழ்ப்படியும்படியாக ஒப்பு கொடுத்து அவனுக்கு கீழே போகிறாங்களோ அவங்க பிடிபடுறாங்க, மயங்கிடுறாங்க. அதை குறித்து தான் இப்படி சொல்றார். 1 யோவான் 5:19 நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம், உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். உண்டாக்கும் போதே உலகம் போய் பொல்லாங்கனுக்குள் கிடக்கல. பிரசங்கி 7:29 தேவன் மனிதனை உண்டாக்கும் போது செம்மையானவனாக உண்டாக்கியிருக்கிறார். அவனோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டான், இதை மாத்திரம் கண்டேன் சொல்றார். அதே பிரசங்கி 2 பார்த்தீங்கன்னா, கண் இச்சித்ததும் எந்ததையும் வேண்டாம் என்று அவர் சொல்லல, அவர் விரும்பினார். சங்கீதத்தில் இன்னும் பார்த்தீங்கன்னா, யூதாஸ் காரியத்திற்கு சொல்லப்படும் பொழுது அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனால் தூரமாய் போனது, சாபத்தை விரும்பினான் அது என்னை போல எலும்புகளில் பாயும் சொல்றார்.
அப்ப நம்ம என்ன விரும்புகிறோம் என்பதை சாத்தான் கவனிக்கிறானா, தேவன் கவனிக்கிறாரா? அப்படிதான் நாம ஒப்பு கொடுக்கப்படுகிறோம். அப்போ இந்த சாத்தான் பொல்லாங்கனுக்குள் உலகம் முழுவதும் கிடக்கிறனா எப்படி இவங்க போனாங்க? ஒரு சோதனை வைக்கிறாங்க. நமக்கு சோதனை இருக்கிறது. இயேசுவுக்கு ஒரு சோதனை இருந்தது. லூக்கா 4:5-6-7. பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்தில் அவருக்கு காண்பித்து, இவைகள் எல்லாவற்றின் மேல் உள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையும் உமக்கு தருவேன், இவைகள் எனக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை தருவேன், நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும் என்று சொன்னார். இயேசு சொன்னாரு சொல்லல, சொன்னாருன்னு சொல்லுவோம். இல்லை அதெல்லாம் உனக்கு ஒப்புக் கொடுக்கல, நீ பொய் சொல்ற அப்படின்னு அவர் சொல்லல. பணிந்து கொண்டால், பாருங்க, இன்னைக்கு பொய் சொல்லணும் நீ விரும்பினீங்கன்னா பொய் சொல்ல அனுமதிக்கப்படுகிறீங்க. தீமை செய்யணும்னு விரும்புகிற மனிதர்களை தேவன் பயன்படுத்துகிறார். என்னென்ன செய்ய விரும்புகிறாங்களோ அதற்கு கீழாக ஒப்புக் கொடுக்கப்படுகிறாங்கிற ஒரு கருத்தை மறந்துடக்கூடாதுங்க. இன்றைக்கு உலகத்தை பணிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அதற்கு கீழே ஒரு அதிபதி இருக்கிறான், அதிகாரி இருக்கிறான், அதற்கு கீழே ஒப்புக் கொடுக்கப்படுகிறாங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 26:18 அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவம் மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவர்களை கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவரிடத்திற்கு அனுப்புகிறேன் சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார். சாத்தானுக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது, அவனுக்கு ராஜ்யம் இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, தூதர்களும் இருக்கிறது. அவன் நம்மை கண்காணித்துக் கொண்டும் இருக்கிறான். அப்போ இது யாரு அவனுடைய விருப்பத்தை நிறைவேற்ற விரும்புகிறார்களோ அதை அவன் பயன்படுத்துகிறான். அதற்கு தேவையானதையும் கொடுக்க அனுமதிக்கப்படுகிறது. இப்ப பிதாவாகிய தேவன் ஒவ்வொருவரையும் சிருஷ்டித்திருக்க அவர்களுக்கு பிதாவாக இருப்பது யாரு? எப்படி இவங்க பிதாவா கொண்டாங்க? யோவான் 8:44 பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள். நமக்கு தெரியும் நம்ம எல்லாம் பிதாவின் மூலமாக பிதாவின் அதிகாரத்திலே கிறிஸ்து மூலமாய் உண்டாக்கப்பட்டோம் என்று தெரியும். அப்ப இது என்ன உண்டாக்குதல், அது என்ன உண்டாக்குதல்? பாருங்க, ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஊழியதாசர்களே, உங்களுக்கு இந்த வித்தியாசம் தெரியும். எந்த வகையில இங்கே உண்டாக்கப்பட்டிருக்கிறோம்? எப்படி பிசாசு பிதாவா இந்த மாதிரி பொல்லாத மக்களுக்கு இருக்கிறான்? தீமை செய்யறவங்களுக்கு அவன் பிதாவா இருக்கிறான். யூதர்களுக்கு அவன் பிதா என்று இயேசு சொல்றாரு. பொய் சொல்லியிருப்பாரா? கண்டிப்பாக இல்லை. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனா உண்டானவர்கள். ஏன் அப்படி சொல்றாரு? உங்கள் பிதாவினுடைய இச்சையின்படி, அதாவது ஆசையின்படி, விருப்பத்தின்படி செய்ய நீங்க மனதா இருக்கிறீங்க. கொலை செய்யறீங்க, பொய் பேச ஆரம்பிக்கிறீங்க. இதெல்லாம் எங்கிருந்து வருதுன்னா அது உங்கள் பிதாவாகிய பிசாசிடமிருந்து தான் வருது. பாருங்க, இப்படிதான் நம்ம பிடிபடுறோம். அந்த அதிகாரத்தை தேவனானவர் அவனுக்கு கொடுத்திருக்காரு. 1 யோவான் 3:12 பொல்லாங்கானால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல இருக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா? அப்ப பொல்லாங்கானால் உண்டாயிருந்து, பாருங்க, நாம உண்டாவதில் வெவ்வேறு வகை இருக்கிறது. நாம பொல்லாப்புனாலே உண்டாக முடியும், பிசாசிலே உண்டாக முடியும், பிதாவாகிய தேவனால் கிறிஸ்து மூலமாய் உண்டாயிருக்கிறோம். அப்படி உண்டான நாமோ இவனாலும் உண்டாக்கப்பட முடியும். அது என்ன? அது இந்த சுபாவம் இங்க சொல்லப்படுது இல்லையா? அதுதான் இருக்கு. நாம சாத்தானை பற்றி அறியாம இருக்கக்கூடாது. இந்த தேவனை நம்ம எப்பொழுதுமே ஒரே ஒரு கண்ணோட்டத்தில் தான் பார்க்கிறோம். அப்படின்னா ஏமாந்து போயிருப்போம். நம்ம எப்படி ஏமாந்து போயிருப்போம்? அன்புள்ளவர், இரக்கம் உள்ளவர், சாந்தம் உள்ளவர், மன்னிக்கிற தேவன், இது மட்டும்தான் நம்ம எப்பவுமே பேசிட்டு இருக்கிறோம். ஆனா வேற ஒன்றையும் நம்ம அறிந்திருக்கணும். கண்டிப்பா தேவனை பற்றி அறிந்திருக்கணும். தேவனையும் குமாரனையும் முழுமையாக அறிந்திருக்கணும். இது நம்ம வரும்போது நம்ம ஏமாந்துடும். ஐயோ, நான் இப்படி நடக்காது, எனக்கு நடக்குது அப்படின்னு நினைக்கிறோம். ஆகாப் ராஜா பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும். இஸ்ரவேல் ராஜா, அவரு தன்னுடைய மனைவியின் சொல்லுக்கு செவி கொடுத்தாரு. இப்போ ஒரு நாபேத்தினுடைய திராட்சை தோட்டத்தை எச்சித்திட்டாரு. இப்போ அவனை கொண்டும் போட்டார்.
இப்போ ஒரு நாளில் தேவனுடைய நோக்கம் ஆகாப்ப கிலியாத்துல ராமியத்தில் போய் விழும்படி தேவனுடைய திட்டம் இருந்தது. சரி, இப்போ தேவன் கேட்குறாரு. 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 22லேருந்து 22ஆம் அதிகாரம் 20லிருந்து 23 வரைக்கும் அங்கே போய் விழப்பண்றது போதனை செய்து அங்கே அந்த கிலியாத் என்ற ராமோத்திற்கு கொண்டு வர்றது யாரு அப்படின்னு தேவன் கேட்கிறார். 21ஆம் வசனத்தில் ஒரு ஆவி புறப்பட்டு வந்துச்சு, கர்த்தருக்கு முன்பாக நின்றுச்சு, நான் உனக்கு போதனை செய்வேன் என்றது. ஆனால் கர்த்தர் கேட்கிறாரு, எதினால் நீ எப்படி செய்வ அப்படின்னு கேட்டார். அப்போ நான் போய் அவனுடைய எல்லா தீர்க்கதரிசிகள் 450 பேர் இருக்காங்க இல்லையா, எல்லா வாயிலும் பொய்யின் ஆவியா இருப்பேன்னு சொன்னது. அதுக்கு பாருங்க, இவர் போய் பொய் பேசுன தேவன் சொல்லல, பொய்யின் ஆவியா அது இருப்பேன்னு சொன்னது. தேவனுடைய திட்டம் இருக்கு பாருங்க. தயவு செய்து கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனை நாம ஒரு மட்டும் இப்படி மட்டும் தான் பார்க்கிறோம். இதையும் நம்ம அறிஞ்சிருக்கணும். அப்படின்னா நம்ம திகைச்சு போக மாட்டோம், ஆச்சரியப்பட மாட்டோம். இதெல்லாம் தேவனுடைய அனுமதி இல்லாமல் நடக்காது என்பதற்கு தான் அந்த அதிகாரத்தை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த ஆவி சொல்லிச்சு, அவனுடைய தீர்க்கதரிசிகள் எல்லாரின் வாயிலும் பொய்யின் ஆவியா இருப்பேன் என்றது. அதற்கு அவர் சொல்றார், கர்த்தர் நீ அவனுக்கு போதனை செய்து அப்படி நடக்க பண்ணுவாய், போய் அப்படியே செய்யின்னு சொன்னார். அப்போ 23ஆம் வசனத்தில், ஆதலால் கர்த்தர் பொய்யின் ஆவியை இந்த உம்முடைய தீர்க்கதரிசிகளாகிய இவர்கள் எல்லாருடைய வாயில் கட்டளை இட்டார். பாருங்க, அவர் பொய் பேசல, பொய்யின் ஆவி முன் வந்தது. தீமை செய்கிற யூதர்களை வைத்து இயேசுவை படைத்தார். தீமை செய்கிற சபையாரை வைத்து அப்போஸ்தலனாகிய பவுலை படைத்தார். பாருங்க, அப்ப என்ன நடக்குது பாருங்க. நம்ம தீமை செய்ய நம்ம விரும்பணும்னா நம்ம அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு தேவனுடைய வேலையில இன்னொரு பாட்டுக்கு போயிடுறோம். நல்ல பாகமா இருந்த நாமும் பொல்லாததை தெரிந்து கொண்டதினாலே பொல்லாததற்கு ஒப்பு கொடுக்கப்படுகிறோம். பாருங்க, ஒருத்தர் சத்தியத்தை விசுவாசிக்கல, பொய்யை நம்புறாரு. இதையே நான் செய்வேன்னு சொன்னா தேவன் அவர்களை பொய்யை விசுவாசிக்கத்தக்க கொடிய வஞ்சகத்தை அவர்களுக்கு அனுப்புவார். இன்னும் கேட்கவே மாட்டாங்க. நீங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவங்களே பொய்யை நம்புறபடினால இப்படியும் செய்யலாம், இதையும் செய்யலாம், இப்படியும் செஞ்சுக்கிட்டு இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறபடினால அவங்க திருந்த மாட்டாங்கன்னு பார்த்து தேவன் அந்த வேலைக்கு அவங்களை பயன்படுத்துறாரு. பாருங்க, நீதிமான்கள் யாரும் போய் பொய் பேச மாட்டாங்க, நீதிமான்கள் யாரையும் போய் அடிக்க மாட்டாங்க, அவங்க கொலையும் செய்ய மாட்டாங்க. அப்படியானா பொறாமையா இருக்கிற, கொலை செய்ய விரும்புகிற இந்த மனிதர்களுக்கு தேவன் ஒப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இவங்களை வைத்து தான் பயன்படுத்துறார். அப்படியான ஒரு கேள்வியை இப்ப கேட்போம். சாத்தானுக்கு இந்த அதிகாரம் எங்கிருந்து வந்திருக்கும்? இந்த பொருட்கெல்லாம் கொடுக்கத்தக்கதான அதிகாரம் எங்கிருந்து வந்திருக்கும்? பொல்லாப்பு செய்ய அதிகாரம் எங்கிருந்து வந்திருக்கும்? பாருங்க, இதெல்லாம் நமக்கு இது எப்படியோ அது அப்படிதான். தாவீது ஏவப்படுவதற்கு யார் காரணம்? 2 சாமுவேல் 24:1, கர்த்தருடைய கோபம் திரும்ப இஸ்ரவேல் மூண்டது, இஸ்ரவேல் யூதா என்பவர்கள் ரக்கம் பார் என்று அவர்களுக்கு விரோதமாய் சொல்கிறதுக்கு தாவீது ஏவப்பட்டான். அதே 1 நாளாகமோ 21:1 கூட சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுவதற்கு தாவீது ஏவி விட்டது. அப்ப தேவனே முழு காரணம்னா எதுக்கு தண்டிக்கிறாரு? அப்படி சொல்லிவிட முடியாதுங்க. என்னுடைய விருப்பம் இல்லாமல் இது நடக்கிறதா? இல்லை. அப்படியானா நான் அநீதி செய்ய விரும்புறேன், தேவன் அதுக்கு ஒப்பு கொடுக்கிறாரு. நான் தேவனை சொல்லி தப்பிச்சிட முடியாது. ஏன்னா தேவன் நீதிபரர். நான் அதை செய்யும் போது அதை வைத்து பயன்படுத்துறாரு. சவுலிடத்தில் பொல்லாத ஆவி யாரால் வரவிடப்பட்டது? இல்ல ஒரு சும்மா இருந்தா பொல்லாத ஆவி வந்துருச்சா? நீதியை அடக்கும் போது பொல்லாத ஆவி வந்துருச்சா? தாவீதை சிநேகிக்கும் போது பொல்லாத ஆவி வந்துருச்சா? கண்டிப்பா இல்லை. 1 சாமுவேல் 16:14-15 கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீக்கினார், கர்த்தரால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி. பொல்லாத ஆவியை கூட கர்த்தர் வரவிடுவாரா? வேற யார் வரவிடுறது? பாருங்க, அனுமதிக்கிறது யாரு? சாத்தான கூட தேவன் அனுமதிப்பாரா? வேற யாரு? தேவன் தான். இது நமக்கு தலை தெரியும் இல்லையா? ஏன் இந்த பகுதியை நம்ம பார்க்க மாட்டேங்கிறாங்க அநேக மக்கள்? கர்த்தருடைய பிள்ளைகள்னா நமக்கு ஒண்ணுமே நடக்கூடாதுன்னு யோசிக்கிறாங்க. தேவன்னா எப்பவுமே இதுதான் அன்பு, மன்னிக்கிறது, இது மட்டும்தான் பார்க்குறாங்க. ஆப்போசிட் இன்னொன்று இருக்கிறது. அப்போ தீர்க்கதரிசியில் அனுமதிக்கிறது யாரு?
உபாகமம் 13ஆம் அதிகாரம் 1-3 சோதிக்கும்படியாக தேவனை குறித்து, தேவனுக்கு நம்மை குறித்து பல்வேறு நோக்கம் இருக்கிறது. அது நமக்கு தெரியாம கூட இருக்கலாம். ஆனா அது இல்லாம இல்லை, நாம பொறியாட்டாலும் இல்லை. உங்களுக்கு ஒரு காரியம் தெரியுதா? எரேமியா 18:11 இப்பொழுது நீ யூதாவின் மனுஷரையும் எருசலேமின் குடிகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்கு விரோதமாய் ஒரு தீங்கை உருப்படுத்தி உங்களுக்கு விரோதமாய் ஒரு காரியத்தை யோசிக்கிறேன். எதை உருப்படுத்தாராமா? ஒரு தீங்கை உருப்படுத்தி உங்களுக்கு விரோதமாய் யோசிக்கிறேன். ஆமோஸ் 3:6 படிப்போமா? ஊரில் எக்காலம் ஊதினால் ஜனங்கள் கலங்காதிருப்பார்களோ, கர்த்தருடைய செயல் இல்லாமல் ஊரில் தீங்கு உண்டாகுமோ? ஏசாயா 45:7 வாசிப்போமா? ஒளியை படைத்து இருளையும் உண்டாக்கினேன், சமாதானத்தை படைத்து தீங்கையும் உண்டாக்கினவர் அல்ல, உண்டாக்குகிறவர். இதெல்லாம் ஏன் சொல்றோம் அப்படின்னா, சாத்தானுக்கு அதிகாரம் தானா வராது, தேவன் கொடுத்தால் மட்டும்தான் வரும். இன்னைக்கு நான் ஒருத்தனை அடிக்கணும் அப்படின்னா எனக்கு தானா வராது. நான் நினைக்கிறேன், நான் தீமையா இருக்கேன், தேவன் சாத்தானுக்கு அதை கொடுக்கிறாரு, அவன் என்னை பயன்படுத்துறான், இப்படி கீழே போயிடும். இந்த கருத்துக்காக தான் இதெல்லாம் சொல்றோம். அப்ப நம்ம இதெல்லாம் அறிந்திருந்தா மட்டும்தான் மனுஷனோட சண்டை போட மாட்டோம். நம்முடைய யுத்தம் மாம்சத்தோடு அல்ல. ஒருவன் கீழ்ப்படிய மறுப்பான் என்றால், தேவனுடைய வார்த்தைக்கு செய்ய மறுப்பான் என்றால், அதுக்கு அவன் அதை செய்ய விரும்புகிறான், தேவன் சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்கிறார். அப்ப நம்முடைய யுத்தம் யாரோடு இருக்குன்னா சாத்தானோட. சாத்தானை எப்படி ஜெயிப்பதுன்னா, சத்துருக்களையும் நேசித்து எதிராளிகளையும் அன்பு கூர்ந்து நாம் இவ்வாறு வேலை செய்கிற பொழுது அது நிச்சயமான பலனை கொடுக்கும். கர்த்தருக்கு சித்தமானால் நாம் வரும் வாரங்களில் இன்னும் நாம் 3ஆம் அல்லது 4ஆம் வசனத்திலிருந்து செல்வோம். கர்த்தர் அதுவரை நம்மோடு கூட இருப்பாராக. நன்றி.